இனிய காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு கர்த்தரை தொழுது வந்திருக்கிற திருமக்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது நாம் அழைக்கப்படுகிறோம். தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எல்லா துதி கூத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற நன்மையின் ஆண்டவரே, கிருபையாய் இரக்கமாய் ஈவாய் தந்திருக்கிற அருமையான நல்ல நாளுக்காக நினைச்சிருக்கிறோம். கடந்து போன நாட்கள் முழுவதும் ஆண்டவரே, எங்களை கண்ணீர் மணியோடு பாதுகாக்கி பராமரித்து எங்களோடு கூட நீர் பயணப்படுத்தி ஆண்டவரே துதிக்கிறோம், சொல்லிக்கிறோம். பகலிலே இரவிலே நாங்கள் போகும்போது வரும்போது எல்லா நேரங்களும் ஆண்டவரே இந்த பிரசன்னம் எங்களோடு இருந்தது. அதற்காக துதிக்கிறோம் சாமி. நீ செய்த நன்மைகள் உண்மையிலிருந்ததான் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்திருக்கிறேன், பராமரித்திருக்கிறேன், போஷித்திருக்கிறேன், காப்பாற்றியிருக்கிறேன் சாமி. இதையெல்லாம் நினைத்து அருமையான மனமகிழ்ச்சி ஓய்வு நாளிலே நாங்கள் இந்த வழிபாட்டை கொண்டு வேண்டும் துதிக்கவும் தோத்தரிக்கவும் முடிவந்திருக்கிறோம். ஆண்டவரே, வழிபாட்டிலே கொண்டு வருவதற்கிற திருமக்கள் அத்தனை பேருடைய கடத்திலே அர்ப்பணிக்கிறேன் சாமி. நாங்கள் உயர்ந்திருக்கிற எல்லா கோட்பாடுகளிலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மையப்படுத்தும் சாமி. உம்முடைய வல்ல பிரசன்னத்தை நாங்கள் உணர அனுபவிக்க இருக்கிறதை காண விசேஷமாக நாளே நாங்கள் இருக்கிற ஜபங்கள் பாடல்கள் எல்லாவற்றையும் கடத்திலே தருகிறோம். இந்த அடியார் வழியாக நாங்கள் கேட்டிருக்கிற திருவார்த்தைகளுக்காக செலுத்தும் சாமி. எல்லாவற்றின் வழியாக நாங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துகிற வாழ்க்கை வாழ இருக்கிறார்கள் சாமி. துவக்கங்கள் இறுதி வந்தோம் ஆண்டவரே, நீருடைய பிரசன்ன நாளை நிறைந்த எங்களை வந்திருக்கிறோம் சாமி. வந்து கொண்டிருக்கிற மக்களையும் சரியான இடங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். துதி கனம் மகிமை எல்லாமே இருக்கிறோம். இயேசு என்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். தனியார் வழிபாட்டுக்கு தூக்கமாக நாம் யாவரும் எழுந்து பாமாலையில் 333வது பாடல். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் ரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும், மீட்பரே மீட்பரே என்ற நேர்மை நீரே, விண்ணில் பாடும் அளவும் நன்மை செய்யும் நீரே என்ற நோக்கம் கொண்ட பாமாலை 333 நாம் யாவரும் எழுந்து பட்ட நாமத்துக்கு மன்றாடி பாடல். இயேசுவே கல்வாரியில்
பழைய பக்கம் 1 இசையாற்றில் வைத்திருப்போம். கர்த்தரின் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். என்னைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கிய கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து உணவு கடவுள் வாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? இருந்து தன் ஆத்மாவை அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்தை செய்வதாக போனோம். ஆனாலும் நமது ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தரை கண்டடைந்த சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்வர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்ல கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக நாம் செய்த பரிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஈடுகின்றன. நம்மை காலத்திலும் கடவுள் முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவது பற்றி திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும் அவை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும் திருவசனத்தை கேட்கவும் நம்முடைய உடல் ஆரோக்கிய தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமக்கு விசேஷித்த கடமையாம். ஆகியால் இங்கே இருக்கிற யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்வு மனதோடும் பரம கிருபாசன தந்தையில என்னுடைய கூட சேர்ந்து பாவ அறிக்கையை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பொதுவான பாவனையை நம்ம யாரும் சேர்ந்து மனத்தாழ்வோடு எடுப்போம். சர்வவல்லமையும் மிகுந்திருக்கும் பக்கமாக நாடுகளை கூட நாங்கள் வழியை விலகி அடைந்து போனோம். இங்கிருந்து யோசனைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் மிகவும் இணைந்து நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனை பூர்வமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்ககளை செய்யாமல் செய்யத்தக்கதை செய்து வந்தோம். சுயமையில்லை மன்னரை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு நல்ல செய்த வாக்குறுதிகளின்படி எதிர்பார்க்கப்பட்ட குற்றவாளியாக செயல்படுத்தும் மிகவும் நேர்மையாகவே நம்முடைய தெய்வ பக்தியும் நீதியும் தெளிவுபடுத்தி நடத்துகிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக இருக்கப்பட்டு கடவுள மனம் திரும்பி பரிசுத்த ஆவியானவரின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசங்களை குறித்து கடவுள் சொல்லுகிற அருளவே தன் வழிகளை கேளுங்கள். உள்மார்க்க தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கட்டளை திரும்ப கடவர் அவர் அவனை மனம் கொடுக்குவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவர் அவர் மன்னிக்கிறதற்கு தயை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் ஜீவனை அடையும்படிக்கு அவரை கண்டவர்களை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற திருவாதாரனை அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பதியாயிருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பு
மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டது வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியானவரின் கிருபையையும் தேற்றலையும் தந்தருள்வாராக. ஆமென். இன்றைய நாளுக்கான முறைமுறையாக வாசிக்கப்படியான சங்கீதம் 127. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுவோம். அதன் நடுவில் இருக்கும் மலரி எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலமும் சபையை அமர்ந்திருக்க திருமறை பாடங்கள் வாசிக்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 முடிய. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 முடிய. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள்
என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என் கட்டுகளில் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்த வருவதற்கும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைத்தது எனக்கு தகுதியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் துர்க்கமான அன்பில் உங்கள் எல்லாரும் மேலும் எவ்வளவோ வாஞ்சையாக இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. மேலும் உத்தமமானவர்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் அவர்கள் நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகவும் நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்கள் இடர்லற்றவர்களாக இருக்கிற விருப்பம் வேண்டுதல் செய்கிறேன். சகோதரரை, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாக இருக்கிறது என்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன். அரண்மனை எங்கு உள்ளவர்களுக்கும் மற்ற யாருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரரை அனைவரும் என் கட்டுகளாலே கட்டற்கு திடம் கொண்டு வழங்கினாலே திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாக இருந்திருக்கிறார்கள் என்பது வாசிக்க வேண்டிய 2ஆம் பாடம் வாசித்தாயிற்று. தேவனே இரண்டாவது பாடமாக சுவிசேஷ பாடல் வாசிக்க கேட்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10-17 வரை. Gospel according to Saint Luke, chapter 13, verses from 10 to 17. லூக்கா 13:10-17. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபமாலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூலியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டார் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்திகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள் என்பதே பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே நமக்கு மகிமை உண்டாவதாக. என்றவாறே அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரையும் சேர்ந்து எழுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாய் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையானவரோடு பிறந்தார். பொன்னிய காலத்தில் வாழ்பட்டு சிறுநாளில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர்களுக்கு எழுந்தருளினார். மரணத்துக்கு சர்வவல்லமையுள்ள கடவுளை வலது வாசலை வேண்டினார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். மார்ச் 14, 2020 ஞாயிற்றுக்கிழமை விடுவிக்கும் உண்மையான வழிபாடு நாளுக்கான சுருக்க ஜெபம். விடுதலை கடவுளை, அனைத்து அடிமைத்தனத்திலிருந்தும் அடக்குமுறையிலிருந்தும் எங்களை விடுவிக்கும் பொருட்டு உங்கள் சொந்த குமாரன்
குமாரனும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த உலகிற்கு அனுப்பியதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மக்களை அடிமைப்படுத்தி சுரண்டும் ஆதிக்க சக்திகளை எதிர்கொள்ளவும், பேராசை மற்றும் அநீதியால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கான உமது விடுதலை பணியை தொடரவும் எங்களை பலப்படுத்தி அனுப்பும். பரிசுத்த ஆவியின் ஆற்றலை, விடுதலை மற்றும் சுதந்திரத்தின் தெய்வீக அடையாளமாக எமது வழிபாட்டில் நாங்கள் உணர்ந்துள்ள எங்களை நடத்தும். உம்மோடும் தூய ஆவியோடும் உரையாடலாக வாழ்ந்து ஆட்சி செய்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவர் கவிய கட்டளை ஜெபத்தை சேர்ந்து எடுப்போம். பரமனே பிதாவே, நாம் வசப்படுவதாக, ஆட்சியில் வருவதாக, சித்திரப்படங்களை செய்வது போல பூமியிலே செய்வதாக, அண்ணனை கட்டளை நடத்தாலும் எங்களுக்கு விரோதமாய் செல்வம் நடிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மணி பிரவேசிப்பனாமல் தீவிரை ரசிக்கப்படும் ராஜ்யமும் வல்லமையும் என்றைக்கும் உடையவில்லை. ஆமென். சபையை அமர்ந்தது சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்பை கொண்டு கூட கேட்போம். 7/3/2021 அன்று காணிக்கை விவரம். பைக்காணிக்கை மூலம் வரவு 6515 ரூபாய். ஸ்தோத்திர காணிக்கை மூலம் வரவு 2000 ரூபாய். மொத்த காணிக்கை 8515 ரூபாய். ஸ்தோத்திர காணிக்கையை செலுத்தியவர்கள் மிஸ்டர் எம் ஆப்லஸ் 500 ரூபாய், மிஸ்டர் எஸ் தினகரன் 500 ரூபாய், ஜே செல்வா பிரியா 1000 ரூபாய். வெள்ளிக்கிழமை 12/3/2021 அன்று காணிக்கை 1000 ரூபாய். இன்றைய தினத்திலும் கூட ஆலயத்திற்கு புதிதாக வந்திருக்கும் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சபையார் அறிவிக்க சில முக்கியமான அறிவிப்புகள். இன்று வழிபாடு முடிந்தவுடன் வாலிபர் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம் நடைபெறும். 16/3/2021 செவ்வாய்க்கிழமை பெண்கள் ஐக்கிய ஜெப கூடுகை நடைபெறும். வரும் வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் மிஸ்டர் ஜே சசிகுமார், மிஸ்ஸஸ் சாந்தி பிரேஸ், மிஸ்டர் டி ஞானராஜ், மிஸ் டி கிறிஸ்டினா, மிஸ் கோலின் செல்வராஜ், மிஸ்டர் ஆண்ட்ரூ, மிஸ்டர் சாம் டேனியல் அண்ட் டி மேரி. இவர்களுக்காக ஜெபிக்கும்படி சபையார் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வரும் 20/3/2021 சனிக்கிழமை காலை 8:30 மணிக்கு பசுமலை ஆண்கள் பள்ளி வளாகத்தில் உள்ள சிற்றாலயத்தில் வைத்து ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் வகுப்புகள் நடைபெறும். கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் ஆயரை அனுப்பவும். வரும் 27/3/2021 சனிக்கிழமை காலை 9 மணிக்கு நரிமேடு சிஎஸ்ஐ பேராலயத்தில் மங்கள வாக்கு திருநாள் நடைபெறும். திருச்சபையின் பெண்கள் பங்கேற்க உற்சாகப்படுத்துகிறோம். கடந்த வாரத்தில் நடைபெற்ற சிறார் குழுவையில் பங்கேற்ற குழந்தைகளையும் அனுப்பிய பெற்றோரையும் வாழ்த்துகிறோம். சந்தா நிலுவைத் தொகையை செலுத்த நினைவூட்டுகிறோம். இந்த வாரத்திலும் நம்மோட வழிபாட்டில் பங்கு பெறும் பேராயர் குருத்துவ செயலர் ரெவரண்ட் ஏ டேவிட் ஜெபராஜ் ஆயரை மறுரூப ஆலய குடும்பத்தின் சார்பாகவும் நிர்வாக குழு சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தினத்திற்குரிய மகிழ்ச்சிக்கும் மன்னா வசனத்தை வாசிக்கிறேன். தொடர்ந்து சபையார் எல்லோரும் கூட சேர்ந்து வாசிக்க பிரயாசப்படுவோம். விடுவிக்கும் உண்மையான வழிபாடு. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். யோசுவா 3:5. எல்லோரும் சேர்ந்து கூட வாசிக்கலாம். விடுவிக்கும் உண்மையான வழிபாடு. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். யோசுவா 3:5. நன்றி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய திருமண்டலத்தின் குருத்துவ செயலரையா இந்த நாளில் நம்ம கையில் வருகின்றது நம்ம எல்லாருக்கும் மிகுந்த ஒரு மனமகிழ்ச்சியான விஷயம், சிறப்புக்குரிய விஷயம். அவர்களை வளர நடந்திருக்கிறபடி அவர்கள் ஒரு சிறந்த நிர்வாகி, சிறந்த வேத பண்டிகர். அவருடைய அநேக பிரசங்களை நீங்கள் கேட்கலாம். 1991ஆம் ஆண்டு 30 வருடங்களுக்கு முன்பதாக மே மாதம் நான் விடுமுறை வேளாண் பள்ளியின் அறிவு இயக்குநராக திருத்தங்கள் பகுதிக்கு அனுப்பப்பட்ட போது அங்கே ஐயா அவர்கள் ஆயராக அழைத்து வந்தார்கள். நான் வயதில் மிக மிக குறைவான இருந்த போதும் மிகுந்த எளிமையான அணுகுமுறையோடு அவர்களை அணுகிய விதம் இன்றைக்கு நான் மறக்க முடியாது. குறிப்பாக நாட்டு
நாட்களிலே விடுமுறை வேளாண்மை பயிற்சி பட்டறைகளிலே சந்தியா என்ற ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கும். அதிலே ஐயா தான் பேசுவார்கள். அந்த மாதிரி கூட்டங்களிலே கர்த்தருடைய ஆவியினாலே தொடப்பட்ட ஒரு அநேகர் ஐயா மூலமாக நானும் அது தொடப்பட்டிருக்கிறேன். ஸோ இந்த பெருமைக்குரிய ஐயா அவர்களே மறுபடியும் ஒரு விசை நம்முடைய மருத்துவ ஆணைய குடும்பத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காணிக்கை பாடல் நிறைவிலே ஐயா அவர்கள் நமத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கலந்து கொள்வார்கள். பாமாலையில் 376வது பாடல். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர்தான் என்ற போக்கு கொண்ட 376வது பாமாலை பாடும்போது நம்முடைய முதலாவது காணிக்கையை கடவுளுக்கு என்று அர்ப்பணம் செய்வோம். நீக்க
ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உங்களுடைய ஆலயத்தை கூடி உண்மை ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறோம். உங்களுடைய வார்த்தையின் பக்கமாய் அமர்ந்திருக்கிறோம். என்னோடும் எங்களோடும் நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களுடைய செவிகளை துணைக்கும் போது அதை புரிந்து கொள்ளவும், ஏற்றுக்கொள்ளவும், கீழ்ப்படியவும் எங்களோடு வாழ்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பேசுகிற என்னை முற்றிலும் அறிந்து உண்மையும் வார்த்தையும் மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களோடு இணைந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவரை உடம்பளவோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த என்னுடைய சபை நாயகர்கள் திரு இன்னொரு ஐயா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்கள் தபசு காலங்கள் நமக்கு மிக முக்கியமான காலங்கள் என்று சொல்லலாம். இதை சடங்காச்சாரமாக அனுசரிப்பதை காட்டிலும் இந்த காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டவருடைய நோக்கத்தை புரிந்து இதை பின்பற்றுவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஆசிரியர்களாக பணிபுரிகிறவர்கள் அல்லது பணிபுரிந்து பணி நிறைவு பெற்றவர்களுக்கு பணியிடை பயிற்சி காலங்கள் என்பது நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். இன் சர்வீஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்று சொல்வார்கள். அவர்கள் ஏற்கனவே ஆசிரியராக நியமனம் பெறுவதற்குரிய தகுதி படிப்பை நிறைவு செய்திருப்பார்கள். ஆனால் இடையிலே 1 ஆண்டுக்கு ஒரு முறையோ 2 முறையோ 2 ஆண்டுக்கு ஒரு முறையோ அவர்களுக்கு ஒரு சிறப்பு பயிற்சி கொடுப்பார்கள். எதற்காக என்று சொன்னால், ஏற்கனவே அவர்கள் ஆசிரியராக பணி செய்வதற்குரிய தகுதி உடையவர்கள் தான். ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த காலத்துக்கு ஏற்ப கற்றுக் கொடுக்கும் முறையை மாற்றிக் கொள்வதற்கு, அதை சரியாக்குவதற்கு இன்றைய கால சூழ்நிலைக்குரிய யுக்திகளை அந்த பணியிடை பயிற்சி காலங்களிலே அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அதே போல ஒவ்வொரு ஆண்டும் விசுவாச வாழ்க்கையிலே நாம் நிறைந்திருப்பதற்கு நம்மை புதுப்பித்துக் கொள்வது அல்லது நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம். அதை போன்ற ஒரு பணியிடை பயிற்சி காலங்கள் தான் இந்த தபசு காலங்கள். இந்த காலத்தை ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது, ஆண்டவரை உயர்த்தி வாழ்வது எப்படி என்பதை மீண்டும் மீண்டும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காலங்கள், அதற்கு ஏற்றாற் போல நம்மை அர்ப்பணிக்கிற காலங்கள் தான் இந்த பணியிடை பயிற்சி காலங்கள். அன்புக்குரியவர்களே, பேதுரு தன்னுடைய 2ஆம் நிருபம் 1 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்கிறார், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலிருந்து நேரடியாக மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் இவ்விதமாய் அதை சொல்லலாம். உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்குவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்து விடுங்கள். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை எப்பொழுதுமே உறுதி செய்வதற்கு என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிறாரோ அதையெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இந்த தபசு நாட்கள். ஆரம்ப நாட்களிலே இந்த தபசு காலங்கள் என்பது பல விதங்களிலே கடைபிடிக்கப்படுகிற காலங்களாக இருக்கும். அலங்காரங்களிலே மாற்றம் இருக்கும், உடைகளிலே மாற்றம் இருக்கும், உணவுகளிலே மாற்றம் இருக்கும். இப்படி பல்வேறு விதமான செயல்கள் நம்முடைய குடும்பங்களிலே தனி வாழ்விலே நாம் பின்பற்றுவோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுசரிப்புகள் எல்லாம் பெருமளவில் குறைந்துவிட்டாலும் கூட நாம் இந்த காலங்களிலே கூடிய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது மிக மிக நல்லது. நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்வதும் உறுதியாக்கப்பட வேண்டும். இன்றைக்குரிய தலைப்பு, நம்முடைய திருச்சபை நாட்காட்டியில் இன்றைக்குரிய தலைப்பு, ஒரு ஆராதனை என்பது நம்மை விடுதலைக்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்பதுதான். ஒரு ஆராதனை என்பது ஒரு விடுதலைக்கு நேராக நம்மை வழிநடத்த வேண்டும். விடுதலை என்பதை எப்படி புரிந்து கொள்வது? அடிமைத்தனம் அல்லது அடிமை வாழ்வு என்பது இன்றைக்கு நம்ம யாருக்குமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு சொல். ஏனென்றால் அடிமை வாழ்வை நாம் கண்டதும் இல்லை, அனுபவித்ததும் இல்லை. ஆனால் இந்த விடுதலை என்பதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், புதிய துவக்கங்கள், புதிய ஆரம்பங்கள், அதுதான் விடுதலை.
இந்த ஆராதனை வழியாய் புதிய துவக்கங்கள் நம்முடைய வாழ்விலே ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். புதிய தீர்மானங்கள், புதிய அர்ப்பணங்கள், புதிய செயல்பாடுகள். ஒவ்வொரு முறை ஆண்டவரை ஆராதிக்க கூடுகிற பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட புதிய துவக்கங்கள் நமக்குள்ளே உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். எனவேதான் சங்கீதக்காரர் பாடுகிறார், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுதெல்லாம் புதிய அனுபவங்களோடும் புதிய அர்ப்பணிப்புகளோடும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுவதை நாம் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட புதிய துவக்கங்கள் நம்முடைய தனி வாழ்விலே ஏற்பட வேண்டும். புதிய துவக்கங்கள் நம்முடைய குடும்பத்திற்குள் உருவாக்க வேண்டும். புதிய துவக்கங்கள் நம்முடைய குடும்ப, திருச்சபை, சமூக பொறுப்புகளிலே ஏற்பட வேண்டும். அதுதான் இந்த 2 நாட்களின் தபச நாட்களின் மிக முக்கியமான ஒரு நோக்கம். அதுதான் இந்த தபச நாட்களில் இப்படிப்பட்ட ஆராதனைகளின் வழியாக மிக சிறப்பான எதிர்பார்ப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்குள் புதிய துவக்கங்களை ஏற்படுத்த விரும்புகிறார். புதிய துவக்கங்களை நம்முடைய வாழ்விலை உருவாக்க விரும்புகிறார். என்னுடைய புரிந்து கொள்ளுதலிலே ஒரு புதிய துவக்கம் ஏற்பட வேண்டும். புரிந்து கொள்ளுதல் என்று சொல்லும்போது நான் என்னை பற்றி எவ்விதமாய் புரிந்து வைத்திருக்கிறேன் என்பதிலே ஒரு புதிய துவக்கம் ஏற்பட வேண்டும். நான் என் அருகாமையில் இருந்து நபரோடு என்னை ஒப்பிட்டு பார்க்கும் போது நான் தான் மிக சிறந்த நபர் என்று நினைத்துக் கொள்கிறேன். அல்லது அவர்களை காட்டிலும் இந்த விதத்திலே நான் தேர்ச்சி பெற்றவன் என்று நினைத்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த தபச நாட்களிலே சிலுவையின் மையத்திலே என்னை புரிந்து பார்க்கும் போது என்னுடைய இயலாமை எனக்கு தெரிகிறது, என்னுடைய குறைவுகள் எனக்கு தெரிகிறது, என்னிடத்தில் ஆண்டவர் என்னை எதிர்பார்க்கிறார், ஆனால் அதற்கு நான் தகுதியுள்ள நபராய் வாழ்ந்து வருகிறேனா என்பது எனக்கு தெரிகிறது. புதிய புரிந்து கொள்ளுதல் எனக்குள்ளே உருவாக வேண்டும். என்னை பற்றிய புதிய புரிந்து கொள்ளுதல், அதே போல பிறரை பற்றிய புரிந்து கொள்ளுதல். அநேக நேரங்களிலே ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு நியாய தீர்ப்பு நம்முடைய மனதிலே வைத்திருக்கிறோம். We are all having prejudiced judgments. எல்லாரை பற்றியும் ஏற்கனவே ஒரு மனதிலே ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறோம், தீர்ப்பு வைத்திருக்கிறோம். இவர்கள் இப்படித்தான், அவர்கள் அப்படித்தான். அந்த புரிந்து கொள்ளுதலிலே புதிய துவக்கங்கள் ஏற்பட வேண்டும். பிறரை பற்றிய புரிந்து கொள்வதிலே நாம் அதிகமாய் மாற்றங்கள் பெற வேண்டும். அதை போல நிகழ்வுகளை குறித்த விஷயங்களிலும் புதிய புரிந்து கொள்வதை. ஒரு விஷயம் நடக்கிறது, ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அதை எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் அதை விமர்சிப்பார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் அதற்கு விளக்கம் கொடுப்பார்கள். ஆனால் நான் அதை எப்படி புரிந்து கொள்கிறேன்? சிலுவை எனக்கு இதற்கு உதவி செய்கிறது. சிலுவை அண்டையிலே போய் நான் இருக்கும்போது, சிலுவையின் மையத்திலே நான் என்னை வைத்து பார்க்கும் போது எனக்குள்ள ஒரு புதிய புரிந்து கொள்ள வருகிறது. என்னை பற்றியும் பிறரை பற்றியும் நிகழ்ச்சிகளை பற்றியும் நான் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது, என்னுடைய வாழ்விலே ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும், புதிய துவக்கம் வர வேண்டும். என்ன என்றால் என்னுடைய அணுகுமுறையிலே புதிய துவக்கம் உருவாக வேண்டும். My approaching way. நான் எந்த விஷயத்தையும் எப்படி அணுகுகிறேன்? இந்த அணுகுமுறை என்பது காலத்திற்கும் வயதிற்கும் வேறுபாடுகள் உண்டு. நான் சிறு பிள்ளையாக இருந்த போது நான் ஒரு காரியத்தை அணுகுகிற முறையும் இப்பொழுது அந்த விஷயத்தை அணுகிற முறையும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. அடிக்கடி நான் ஒரு சிறிய உதாரணம் சொல்லுவேன். சிறு பிள்ளைகள் எழுந்து நடமாட துவங்கும் போது அடிக்கடி கீழே விழுந்து விடுவார்கள். அப்பொழுது நாம் என்ன சொல்வோம்? பெரியவர்கள், ஐயோ உங்களை கீழே தள்ளிவிட்டுதான் இந்த தரையிலே போட்டு அடிப்போம் என்று சிலர் அடித்து காண்பிப்போம். கீழே விழுந்து காயப்பட்ட அந்த பிள்ளை என்ன செய்யும் என்றால் உடனே உற்சாகமாக இருந்து திரும்ப நடக்க ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனையை உற்சாகப்படுத்துவதற்கு நாம் அணுகின முறை, கையாண்ட அணுகுமுறை அந்த நாளிலே அது. ஆனால் அதே பிள்ளை வளர்ந்து ஒரு 20 வயது வாலிபனாக நம் வீட்டிலே இருக்கும் போது அவன் ஒருவேளை ஒரு சில தவறுகளை செய்கிறான் என்றால், ஒரு சில நேரங்களிலே வேறு பக்கமாய் அவனுடைய கவனம் போகிறது என்றால் நம்முடைய அணுகுமுறையிலே ரொம்ப கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. அணுகுமுறைகளை புதியவைகள் உருவாக வேண்டும். அணுகுமுறைகளை புதிய அணுகுமுறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இங்கே அநேக பெரியவர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அணுகுமுறைகளிலே மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது, என்னுடைய செயல்களிலும் கூட புதிய துவக்கங்களை உருவாக்க வேண்டும். In my actions
என்னுடைய செயல்களிலும் கூட ஒரு புதிய துவக்கம் ஏற்பட வேண்டும். புரிந்து கொள்ளுதலிலே, அணுகுமுறைகளிலே, என்னுடைய செயல்களிலே இந்த தபச நாட்கள் நமக்குள்ளே புதிய துவக்கங்களை, விடுதலையை ஏற்படுத்தட்டும். இந்த தபச நாட்களிலே ஜெபிக்கிற பொழுதெல்லாம், கூடி ஆராதிக்கிற பொழுதெல்லாம், வேதத்தை கற்றுக்கொள்கிற பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட புதிய துவக்கங்கள் என்னுடைய புரிந்து கொள்ளுதலிலும், என்னுடைய அணுகுமுறையிலும், என்னுடைய செயல்களிலும் உருவாக வேண்டும் என்று கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதற்கு நமக்கு அநேக முன்மாதிரிகள் வேதத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட புதிய துவக்கங்களை வாழ்க்கையை உருவாக்குவதற்கு நான் பின்பற்றக்கூடிய அநேக முன்மாதிரிகளை கடவுள் நம்முடைய திருமறையில எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒன்றைத்தான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் 2வது திருமறை பாடமாக படிக்க கேட்டேன். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் நீங்கள் உங்களுடைய திருமறையிலே புரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். முதலாவதாக இந்த பிலிப்பு திருச்சபை ஒரு மகிழ்ச்சியான திருச்சபை. எல்லா நிருபங்களிலும் பவுலடியார் எழுதும்போது அந்தந்த திருச்சபைகளிலே இருக்கிற குறைவுகளை அல்லது அந்தந்த திருச்சபையிலே இருக்கிற அவர்கள் சந்திக்கிற போராட்டங்களை சுட்டிக்காட்டி அதற்கு பதில் எழுதுவார். ஆனால் இந்த திருச்சபையிலே அதிகமான பிரச்சனைகளே இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை, 4ஆம் அதிகாரத்தில் 2 பெண்களுக்கு இடையே ஒரு சிறிய உறவுகளிலே சில பிரச்சனைகள். அது ஒன்றுதான் பவுலடியார் பார்க்கிற காரியம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், ஒரே சிந்தையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார். மற்றபடி இந்த திருச்சபை பவுலடியாரால் நிறுவப்பட்ட திருச்சபை. அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரத்தில் இந்த திருச்சபை நிறுவப்பட்ட நிகழ்ச்சி இருக்கிறது. அவர் தன்னுடைய 2வது அழைப்பணி பயணத்தின் போது இந்த பிலிப்பு பட்டணத்திலே தங்கியிருந்து இந்த திருச்சபையை உருவாக்கினார் பவுலடியார். எனவே இந்த திருச்சபையோடு ஒரு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த திருச்சபையை நினைக்கிற பொழுதுதான் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுவார். இந்த திருச்சபையை குறித்து சொல்லும் போது 2 முக்கியமான வார்த்தைகளை பவுலடியார் பயன்படுத்துகிறார். முதலாவதாக 3ஆம் வசனத்திலே நீங்கள் பாருங்கள், நற்செய்தி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் நீங்கள் அதற்கு உடன்பட்டீர்கள். இந்த திருச்சபை நற்செய்தி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து அதற்கு உடன்பட்ட திருச்சபை. உடன்பட்ட திருச்சபை. They become partners of the gospel. நற்செய்தியை தங்களோடு சேர்த்துக் கொண்ட ஒரு திருச்சபை. இன்னும் சொல்ல போனால் நற்செய்தி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து அதற்கு கீழ்ப்படிய துவங்கின திருச்சபை. பவுலடியார் மகிழ்ச்சி அடைகிறார். நான் நற்செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்தேன், மகிழ்ச்சியோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் நற்செய்திக்கு உடன்பட்டு விட்டீர்கள். எவ்வளவு ஒரு முன்மாதிரியான ஒரு குணம் என்று யோசித்து பாருங்கள். நம்மால் அநேக காரியங்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலும் கூட அநேக காரியங்களை உடனடியாக நம்மால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. பல கேள்விகளை எல்லாம் கேட்கிறோம். ஆனால் இந்த பிலிப்பு திருச்சபை நற்செய்தியை கொண்டு சென்ற போது அதற்கு உடன்பட்டார்கள். They became partners of the gospel என்று பவுலடியார் சொல்கிறார். 2வது பவுலடியார் பிலிப்பு சபையை பற்றி சொல்லும் போது 7வது வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால், நான் பாடுகள் பட்டேன், கஷ்டங்களின் வழியாக கடந்து சென்றேன், அப்பொழுது என்னுடைய கிருபையிலே பங்கு பெற்றீர்கள். 7ஆம் வசனத்தினுடைய மைய பகுதியிலே இருக்கிறது. நான் நற்செய்திக்காக பாடுபடுகிற நேரத்தில், அதை திடப்படுத்தி வருகிற நேரத்தில் என்னுடைய கிருபையிலே நீங்களும் பங்கு பெற்றீர்கள். You become partakers of the gospel. நீங்கள் அதோடு உங்களை இணைத்துக் கொண்டது மட்டுமல்ல, இணைத்துக் கொண்டவர்களோடு நீங்கள் உங்களை இணைத்துக் கொண்டீர்கள். இந்த நற்செய்தியை கொண்டு வந்த பவுலடியாரோடு கூட பிலிப்பு திருச்சபை தங்களை இணைத்துக் கொண்டது. எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய காரியம். ஒரு அருமையான சாட்சியோட திருச்சபை அல்லவா. உடன்பட்டார்கள், அவர்கள் பங்கு பெற்றார்கள். இதை போல வேறு யார் செய்ய முடியும்? உடன்பட்டவர்கள், அது மட்டுமல்ல, அவர்கள் உடன் பணியாளர்களாகவே மாறிவிட்டார்கள். பின்பகுதியிலே வருகிறது, பவுலடியார் சிறைச்சாலைக்கு போய் உட்கார்ந்தவுடன், சிறைச்சாலைக்குள் அடைபட்டவுடன் அநேக நற்செய்தியை அறிவிக்க துணிந்து விட்டார்கள். ஒரு பவுலடியார் தான் நற்செய்தி அறிவித்தார். இப்பொழுது அநேக நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டார்கள். சிலர் நல்மனதோடு போகிறார்கள், சிலர் பவுலடியார் மீது உள்ள பொறாமையினாலே போகிறார்கள். பவுலடியாரை
பவுலடியாரை பொறுத்த மட்டிலும் எப்படியாலும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அவர்கள் உடன்பட்டார்கள், அவர்கள் உடன் பணியாளர்களாகவே மாறிவிட்டார்கள். இதை விட பிலிப்பு சபையிலே வேறு என்ன சிறப்பு வேண்டும்? ஆனால் பவுலடியார் இதை திருப்தி அடையவில்லை. பவுலடியார் திருப்தி அடையவில்லை. 9ஆம் வசனம் மிக அழகாக ஆரம்பிக்கிறது. மேலும் மோரோவர், மேலும் நீங்கள் உடன்பட்டது உண்மைதான், உடன் பணியாளர்களாக மாறினதும் உண்மைதான். அது போதாது, இன்னும் உங்களிடத்திலே புதிய துவக்கங்கள் ஏற்பட வேண்டும், இன்னும் உங்களிடத்திலே புதிய மாற்றங்கள் உருவாக வேண்டும். என்ன மாற்றம்? மேலும் நீங்கள் உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக, to accept the best things. நீங்க ஒருவேளை நல்ல நன்றி என்று உங்களுக்கு போட்டிருக்கலாம், அல்லது மிக நன்றி என்று போட்டிருக்கலாம். ஆனால் இப்ப பவுல் சொல்கிறார், நன்றும் போதாது, மிக நன்றும் போதாது, மிக மிக நன்றி என்ற நிலைக்கு நீங்கள் உயர வேண்டும், மாற வேண்டும். மேலும் உத்தமமானவைகளை, தி பெஸ்ட், சிறப்புக்குரிய வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், சிறப்புக்குரியவர்களாக நீங்கள் உருவாக்க வேண்டும். அதுதான் பவுலடியாருடைய ஆவல். ஒருவேளை இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஐயா, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் இத்தனை தலைமுறையாக இருக்கிறேன், அல்லது இந்த தலைமுறையில் தான் நான் கிறிஸ்துவை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன். எனக்கென்று அநேக காரியங்கள் எனக்கு தெரியும், அநேக விஷயங்களில் ஈடுபடுகிறேன், அநேக விதமான செயல்பாடுகளிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக நான் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். நன்றி, அல்லது அதற்கு உங்களுக்கு மதிப்பெண் போட வேண்டும் என்றால் மிக நன்றி. ஆனால் பவுலடியாரை பொறுத்தமட்டிலே நன்றி என்று நீங்கள் மதிப்பெண் பெற்றாலும் போதாது, மிக நன்றி என்று நீங்கள் மதிப்பெண் பெற்றாலும் போதாது, மிக 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 நன்றி என்கின்ற மாற்றத்தை உங்களுக்குள்ளே உருவாக்க வேண்டும். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒரு அருமையான ஜெபம், 9, 10, 11 வசனங்கள், மிக அழகான ஜெபம். பவுலடியார் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து பிலிப்பு திருச்சபைக்காக ஜெபிக்கிறார். It's a prayer for maturity. முதிர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே the best என்பது எது என்பது நமக்கு தெரியும், we know the best. ஆனால் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறோமா? Are we accept the best? Are we practice the best? அதான் இன்னைக்கு நமக்கு தெரியும். எது மிக மிக சிறப்பானது நல்லா தெரியும், நன்றாகவே தெரியும். அது எனக்கு புரியும், நான் அறிந்து வைத்திருக்கிறேன். ஆனால் அதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? அதை நான் நடைமுறை வாழ்விலே வெளிப்படுத்துகிறேனா என்பதுதான் கேள்வி. அங்கேதான் மாற்றம் வருகிறது, அங்கேதான் புதிய துவக்கம் வருகிறது. அறிவுபூர்வமாக நான் ஆண்டவரை குறித்தும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை குறித்தும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன், மிக மிக நல்லது, தேவை. அதோடு நின்று விட்டால் அரைக்கிணறு தாண்டின அனுபவம் தானே. அரைக்கிணறு தாண்டினால் என்ன நடக்கும்? கிணற்றுக்குள் தானே விழுந்து விடுவோம். அறிவு நல்லதுதான், ஆனால் அது என்னுடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் என்னுடைய அறிவினால் எதுவும் பயனும் இல்லை. இங்கே பவுலடியார் பிலிப்பு திருச்சபையை பார்த்து அதுதான் சொல்கிறார், நீங்கள் உத்தமமானவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். பிலிப்பு திருச்சபை உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்வதற்காக எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறார். சில குறிப்புகளை இந்த 3 வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக, உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும்.
பெருக வேண்டும். உங்களுடைய அன்பிலே நீங்கள் அதிகமாய் பெருக வேண்டும். உங்கள் அன்பிலே இன்னும் அதிகமாய் பெருக. அன்புக்குரியவர்களே, அன்பு என்றால் என்ன? அதை எப்படி விளக்குவது? அன்பு என்பது தத்துவம் அல்ல. இட்ஸ் நாட் a philosophy. அது ஒரு தத்துவம் அல்ல. இட்ஸ் நாட் a doctrine. அது ஒரு கோட்பாடும் அல்ல. இட்ஸ் நாட் a feeling. அது வெறும் உணர்ச்சி மட்டும் அல்ல. அன்பு என்பது இட்ஸ் a way of life. ஒரு மேன்மையான வழிமுறை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் அவருடைய வரங்களை பற்றியும் உள்ள ஒரு அருமையான போதனை. அந்த அதிகாரத்தின் முடிவிலே கடைசி வசனத்திலே பவுலடியார் மிக அழகாக சொல்லுகிறார், இன்னும் மேன்மையான ஒரு வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். The best way of life. I want to introduce another the best way of life. அது என்னது? 13ஆம் அதிகாரம் அன்பை பற்றிய மிக அழகான ஒரு பாடல். அன்புதான் சிறந்த ஒரு வாழ்க்கை முறை. இந்த அன்பு என்பதை எப்படி நான் வெளிப்படுத்த முடியும்? என்னுடைய உறவுகளில் தான் வெளிப்படுத்த முடியும். என்னுடைய உறவுகளின் வழியாகத்தான் நான் அன்பான நபரா இல்லையா என்பதை நான் காண்பிக்க முடியும். ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, ஒரு சகோதரனாக, ஒரு சகோதரியாக, ஒரு ஊழியனாக, ஒரு ஆசிரியராக, ஒரு தொழில் நடத்துகிற நபராக, ஒரு அலுவலகத்தில் பணி செய்கிற நபராக, ஒரு தாத்தாவாக, ஒரு பாட்டியாக என்னோடு வாழ்கிறவர்கள் மீது அன்பு செலுத்துகிறேன் என்பதை என்னுடைய உறவுகளிலே நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதன் மூலமாகத்தான் நான் காண்பிக்க முடியும். இதில்தான் நாம் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். 3 வார்த்தை ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. பெருகணும், அதிகமாய் பெருகணும், இன்னும் அதிகமாய் பெருகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் இந்த 3 வார்த்தையை திரும்ப ஒரு அழுத்தத்தோடு பொருள் சொல்கிறார் என்றால், இந்த அன்பிலே பெருகுவதற்கு ஒரு எல்கை இல்லை. இந்த வயசு வரை ஆயுசு செய்யுமே அன்பில் நான் வளர வேண்டியதில்லை, ஐ ஆம் ஃபுல்ஃபில் அப்படின்னு சொல்லவே முடியாது. யாரும் சொல்ல முடியும், எந்த வயதுள்ளவர்களும் சொல்ல முடியாது. இந்த அன்பிலே பெருகுதல் என்பது என்னுடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரை நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு செயல். வாழ்வின் மூச்சு வரை நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டிய செயல். இந்த பெருகுவதற்கு ஒரு 2 நாம்ஸ் கொடுக்கிறார், 2 அடிப்படை சொல்றார். அறிவிலும் உணர்விலும் நீங்கள் அதிகமாய் பெருக வேண்டும். இட் இஸ் த பெஸ்ட். இதுதான் உத்தமமான ஒரு வாழ்க்கை. இந்த உறவிலே வளர்வது என்பதிலே நீங்கள் அறிவுபூர்வமாகவும் வளரணும், எமோஷனலாகவும் வளரணும். நிறைய நேரங்களில் நம்ம எமோஷனலா வளர்றோம். ஒரு சின்ன விஷயம் நடந்தோம்னா அப்படியே அப்செட் ஆகி உட்கார்ந்து. எமோஷனலா இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு எதிர்விளைவு ஏற்பட்டு விட்டால், இஃப் யூ ஃபேஸ் எனிதிங் நெகட்டிவ்லி, அவர் ஓவர் அப்செட், அப்படியே அப்செட் ஆகி. அதனால தான் சொல்றாரு, ரொம்ப எமோஷனலா மட்டும் இல்லை, பேலன்ஸ்டா அறிவிலும் உணர்விலும் நீங்கள் இன்னும் அதிகமாய் பெறுவீங்க. ஏன் இந்த அறிவுங்கிறத எங்க கொண்டு சொல்றாரு? இந்த வார்த்தை ஏன் அவருடைய கொண்டு வரணும்? உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் போது என்னுடைய சிந்தனை அறிவுபூர்வமாகவும் இருக்க வேண்டும். ரொம்ப எமோஷனலா மட்டும் நான் எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, ஒன்று அவங்கள்ட்ட இருக்கிற குறையே எனக்கு தெரியாது, இல்லைன்னா அவங்கள்ட்ட இருக்கிற நிறையே தெரியாது, அவங்கள்ட்ட இருக்கிற பாசிட்டிவ் சைடே தெரியாது, அல்லது அவங்கள்ட்ட இருக்கிற நெகட்டிவ் சைடே தெரியாது. ஸோ என்னுடைய ரிலேஷன்ஷிப்ல நான் அன்பு உறவிலே நான் அதிகமாய் வளர வேண்டும். உங்களுடைய அன்பு இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். உங்களுடைய அன்பின் எல்லை இன்னும் அதிகமாய் விரிவடைந்து கொண்டே போக வேண்டும். இந்த விரிவாக்கம் என்பது உணர்வு பூர்வமாகவும் அறிவு பூர்வமாகவும் இருக்க வேண்டும்.
இந்த அறிவை எப்படி பெற்றுக்கொள்வது? உணர்வு என்பது என்னுடைய உள்வாழ்வு சார்ந்தது. அறிவு என்பது நான் பெற்றுக்கொள்வது, நாலேஜ். நான் இதுக்காக ஒரு பிஎஸ்சி பண்ணிடலாமா? அல்லது இதுக்காக நான் ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் பண்ணிடலாமா? நத்திங் டூயிங். இந்த உலக அறிவிற்கு உதவாது அன்புறவிலே வளர்வதற்கு. ஆண்டவரை அறிகிற அறிவு, வேதத்தோடு எனக்கு இருக்கிற நெருங்கிய தொடர்பு, வேதத்தோடு எனக்கு இருக்கிற உண்மையான தொடர்பு, the sincere and honest and consistent relationship with the word of God, that is the only reliable knowledge through which I can extend my relationship area. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் புதிய துவக்கங்களை நமக்கு உருவாக்க விரும்புகிறார். ஒருவேளை இந்த உறவை விரிவாக்குவதில் நமக்கு ஏதாவது கடினம் இருந்துச்சுன்னா, நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம வேலை செய்கிற இடத்துல, சபைக்குள்ள, if you feel any obstacles, இந்த நேரத்தில் கொஞ்சம் சிலுவையின் மையத்தில் நம்மை கொஞ்சம் அடிப்படையாக அர்ப்பணம் செய்து, ஆண்டவரே இந்த சிலுவையின் மூலமாய் உன்னுடைய வேதத்தின் வழியாக வருகிற அறிவினாலும் என்னுடைய உணர்வினாலும் நான் இன்னும் அதிகமாய் இந்த அன்பு உறவிலே பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் சுவாமி, பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. This is the life through which I accept deepest. I practice the 3 deepest. இந்த மாற்றம் வரணும். ஐயா, நான் நற்செய்திக்கு உடன்பட்டிருக்கிறேன், நான் நற்செய்திக்கு உடன் பணியாளரையா, நற்செய்தி சார்ந்து இப்படியெல்லாம் நான் வேலை செய்கிறேன், ரொம்ப சந்தோஷம். பட் இட் இஸ் நாட் த ஃபைனல். நீங்க இன்னும் உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அன்பு உறவிலே இன்னும் அதிகமாய் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அதான் பவுலடியாருடைய ஜெபம். இன்றைக்கு நமக்காகவும் பவுலடியார் வேதவசனத்தின் மூலமாய் ஜெபிக்கிறார். அன்பான திருச்சபை குடும்பத்தாரே, அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் நற்செய்திக்கு உடன்பட்டவர்கள் தான். நற்செய்தியின் வழியாக உடன் பணியாளர்களாக நீங்கள் வாழுகிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். மேலும் நீங்கள் உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்களுடைய அன்பு உறவுகளிலே நீங்கள் அறிவிலும் உணர்விலும் அதிகமாய் வளர வேண்டும். இதற்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? ஆண்டவரே, இது உண்மை சுவாமி, இந்த ஜெபம் எனக்குள் நிறைவேற வேண்டும். இந்த ஜெபத்தினுடைய பலன் எனக்கு வேண்டும், என் குடும்பத்துக்கு வேண்டும், என் திருச்சபைக்கு வேண்டும். இதை நாம் ஏன் ஒப்புக்கொள்ளக்கூடாது? இரண்டாவதாக பவுல் சொல்கிறார், 10வது வசனத்தை பாருங்கள். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, the fruits of righteousness. இந்த கனி என்கிற வார்த்தை நம்முடைய திருமறையிலே 2 அர்த்தத்திலே பயன்படுத்தப்படும். ஒன்று, நம்ம எல்லாருக்கும் தெரியும், கனி கொடுக்கிற வாழ்வு அப்படின்னு சொன்னா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற வாழ்க்கை, அது நமக்கு தெரியும். இரண்டாவது, கனி கொடுக்கிற வாழ்வு என்றால் கடவுளுடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்வு, ரெஃப்ளெக்டிங் காட்ஸ் கேரக்டர். அது என்ன கடவுளுடைய குணாதிசயம்? அது எங்க நம்ம கண்டுபிடிக்கிறது? ரொம்ப எளிமை. கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனி. அதில் இருக்கிற பண்புகளை நான் வெளிப்படுத்தி வாழ்ந்தல், அதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையிலே வாழ்க்கை உடையவர்களால் நீங்கள் காணப்பட வேண்டும். ஆத்ம ஆதாயம் செய்வதும் கடவுளின் பண்புகளை வெளிப்படுத்தி வாழ்வதும் இன்றைய காலத்திலே உங்களுக்கும் எனக்கும் அவசரமான ஒரு காரியம். ஆத்ம ஆதாய பணிகளில் ஈடுபடுகிறோம். நம்மால் முடிந்த அளவு ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லுகிறோம். வாய்ப்பு இருந்தால் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறோம். அதெல்லாம் ரொம்ப நல்லதுதான். ஆனால் இன்னைக்கு நேரடியாக நற்செய்தியை சொல்லுவது என்பது கொஞ்சம் கடினமாகி கொண்டே இருக்கிறது. 2 நாட்கள் வந்தாவே எனக்கு ஒரு ஞாபகம் வரும்.
நாங்கள் பள்ளி பருவத்தில் இருக்கும்போது டான் பிரீச்சிங் போவோம், காலையில் எழுந்திரிச்சு பிரசனத்துக்கு போவோம். அப்போ இந்த இப்படிப்பட்ட மின்னணு சாதனங்கள் வசதியெல்லாம் கிடையாது. ஒரு தகரத்தில் ஒரு மெகஃபோன் இருக்கும், அந்த மெகஃபோனை வச்சுட்டு யாராவது ஒருத்தர் பேசுவாங்க. எங்கள் சபையில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு வயதானவர் பேசுவார், ஒரு ரிட்டையர்ட் டிராயிங் மாஸ்டர். அவர் சொல்லுவார், பாவிகளே, நீங்கள் கல்லையும் மண்ணையும் கூப்பிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு மோட்சம் கிடையாது, மோட்சத்துக்கு போடணும்னா ஏசாய் பக்கம் வாங்கன்னு சொல்லி பண்ணுவார். நாங்களாம் பாட்டு பாடுவோம், ஓ பாவி மனம் திருப்பாயோ அப்படின்ற ஒரு ஓ பாவி பாவத்தின் பலன் நரகம் இயேசுவட்டை வருவாய் அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடுவோம். ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் நம்ம செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழல் இல்லை, செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழல் இல்லை. அப்புறம் எப்படி நற்செய்தி பணி செய்வது, ஆத்மாதாய பணி செய்வது? என் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் ஆண்டவருக்கு என்று வாழ்வதன் மூலமாக. இன்னைக்கு அநேகருக்கு இந்த ஆத்மாதாய பணிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் யாரையும் குறித்து சொல்ல நினைக்காதீங்க, யாரையும் நான் வருத்தப்படுத்துவதற்காக சொல்லலை. நான் இந்த இயக்கத்தில் ஒரு மிஷனரியை ஸ்பான்சர் பண்ணிட்டேன்னா ஆத்மாதாய பணியில் ஈடுபட்டுருக்கிறேன். இன்னைக்கு சில மிஷனரி இயக்கங்களை இப்படி கூட பிரசங்கம் பண்றாங்க. நீங்க ஒரு மிஷனரியை சப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த மிஷனரி மூலமா வர்ற எல்லா ஆத்மாக்களும் உங்க கணக்கில் தான் மோட்சத்தில் வைப்பாங்க அப்படின்னு. எனக்கு இது என்ன மேட்ச் எனக்கு புரியல. அன்புக்குரியவர்களே, நம்ம மிஷனரி பணி ஆதரிக்கிறதுன்றது அடுத்த நிலை தான். பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, நான் நற்செய்தி அறிவிக்கிற நபராய், வார்த்தையிலும் வாழ்விலும் நற்செய்தி அறிவிக்கிற நபராக மாறணும். அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. என் வாழ்க்கையின் வழியாக நான் கடவுளுடைய குணாதிசயங்களை, அன்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, நீதியை, நீடிய பொறுமையை வெளிப்படுத்துகிற நபரை நாமாய் வாழலாம். அதுதான் நற்செய்தி பணியினுடைய முக்கியம். அதில் இன்னொரு சின்ன ஒரு நிபந்தனையை கூட போல் சொல்றாரு. நீங்க இப்படி எல்லாம் மாறுறதின் மூலமா யார் மகிமைப்பட வேண்டுமா? தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாக வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம அநேகர் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனா என்ன நடக்குது பாத்தீங்களா? நான் எங்க ஆபீஸ்ல ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு ஆட்டாங்க 2 வாங்காத பெருமையா சொல்லிடுவாங்க. நான் ஒரு ஆள் தாங்க இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இல்லாத ஒரு ஆள், சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நான் நற்செய்திக்கு சாட்சியாக வாழுகிறேன் என்றால், அப்படி வாழ்கிற வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் சிறுகணும், அவர் பெருகணும். அதைத்தான் பவுல் சொல்கிறார். நீதியும் உண்டாகும்படி நான் சிறுகணும், அவர் பெருகணும். யோவான் ஸ்நானனுடைய அருமையான ஜெபம். என்னுடைய வாழ்க்கையை நான் வெளிப்படுத்துகிற, கனி கொடுக்கிற வாழ்வின் வழியாக கடவுளுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். கடவுளுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதற்காக பவுலடியார் வேண்டுதல் செய்கிறார். நம்ம ஏன் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள? ஆமாண்டவரே, நாம் கூட நீதியின் கனி நிறைந்த வாழ்க்கை வாழணும். அதன் வழியாக உன்னுடைய நாமம் மகிமைப்படும். உண்மை நான் உயர்த்தணும், நான் சிறுகணும், நீ பெருகணும். உன்னுடைய ராஜ்யம் வருவதாக ஒவ்வொரு நாளும் சொல்றேன் கடவுளுடைய கர்த்தருடைய ஜெபத்துல. அது ஏன் வாழ்க்கை மூலமா ஏன் ஏற்படக்கூடாது? ஆண்டவரே, பவுலடியாருடைய அன்றைய ஜெபம் என் தனி வாழ்விலும், என் குடும்பத்திலும், திருச்சபையும் நிறைவேறும். நிறைவாக இன்னொரு காரியம் 11ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறோம். துப்புரவா வாழ்வதும் இடரலற்ற வாழ்க்கை வாழ்வது என்ன அர்த்தம்? துப்புரவா வாழ்வது அப்படின்னு சொன்னா அது என்னுடைய உள் வாழ்க்கையோடு தொடர்புடையது. இடரலற்ற வாழ்க்கை என்பது என்னுடைய வெளி வாழ்வோடு தொடர்புடையது. நான் எனக்குள்ளே என்னை துப்புரவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிறர் வாழ்க்கையிலே என்னை வைத்து பார்க்கும் போது பிறருக்கு நான் எந்த விதத்திலும் இடரல் தராத ஒரு நபராக இருக்க வேண்டும். பிறருக்கு நான் எந்த விதத்திலும் இடரல் ஏற்படுத்தாத ஒரு நபராக இருக்க வேண்டும்.
வாழ்க்கையை குறித்த ஒரு இலக்கணத்தை, the grammar of a true Christian life, அவருடைய ரொம்ப அழகாக இந்த ஜெபத்தில் சொல்றார். கிறிஸ்துவின் நாளுக்கு ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒரு சின்ன நிபந்தனை அவருடைய சொல்ற. என்னை பார்க்க ரொம்ப பேர் போடுறாங்க, ஐயா உங்களை மாதிரி உண்டாயா, உங்களை மாதிரி உண்டாயா, சந்தோஷமா தான் இருக்கு. ஒருவேளை அவங்க சொல்ற காரியத்தில் ஒரு பாதிக்கு முக்கால்வாசி விஷயம் கூட உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் பவுல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த புகழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே காணப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் நம்மை புகழ்றாங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான், சந்தோஷமாக தான் இருக்கு. அது தேவையும் கூட, மனிதர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களோடு நான் சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் அதோடு என்ன விடக்கூடாது, கிறிஸ்துவின் நாளன்று அவர் முன்னிலையிலே நான் துப்புரவான இடரற்ற ஒரு நபராக என்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளப்படுவேன். என்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளப்படுவேன். அன்புக்குரியவர்களே, இந்த தபசு நாட்களிலே இப்படி கூடி ஆராதிக்கிற பொழுதெல்லாம் எனக்குள்ளே நமக்குள்ளே புதிய துவக்கங்கள் ஏற்பட வேண்டும். புதிய துவக்கங்கள், நியூ பிகினிங்ஸ். அதுதான் விடுதலை வாழ்க்கை. இந்த விடுதலை வாழ்க்கையினுடைய அடிப்படை என்ன? நற்செய்திக்கு உடன்படுதல், நற்செய்திக்காக உடன் பங்காளர்களாய் மாறிவிடுதல். இந்த அடித்தளத்திலிருந்து என்னுடைய வீடு கட்டப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அந்த கட்டுமான பணி என்ன? உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வு. இந்த வாழ்விலே 3 பக்கம் இருக்கிறது, முப்பரிமாணம் இருக்கிறது. ஒரு பக்கம் என்னுடைய அன்பின் உறவிலே நான் அறிவுபூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் இன்னும் அதிகமாய் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு பரிமாணம் கனி கொடுக்கிற வாழ்க்கை. கனி கொடுக்கிற வாழ்க்கை, ஆண்டவரை உயர்த்துகிற கனி கொடுக்கிற வாழ்க்கை, ஆண்டவருக்கு மகிமையையும் துதியையும் கொண்டு வருகிற கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அடுத்த பரிமாணம், கிறிஸ்துவின் நாளிலே நான் துப்புரவானவன், இடரற்றவன் என்கிற அங்கீகாரம் எனக்கு கிடைக்க வேண்டும். இந்த 3 பரிமாணத்தில் எது நம்பர் 1, 2, 3? எல்லாமே நம்பர் 1. 3மே சம அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. 3மே சம அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த தபசு காலங்கள் நமக்குள்ளே அப்படிப்பட்ட சிந்தனையை உருவாக்கும், அப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க ஆவியானவர் நம்மை பலப்படுத்தணும், அப்படிப்பட்ட மாற்றங்களை நமக்குள்ளே உருவாக்க. அதுதான் இந்த தபசு நாட்களின் உண்மையான நோக்கம். இப்படிப்பட்ட புதிய துவக்கங்கள் ஏற்படும் பொழுதுதான் அது என்னுடைய தனி வாழ்விலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், என்னுடைய கூட்டு வாழ்விலே மன நிறைவை ஏற்படுத்தும், என்னுடைய பொறுப்புகள் நிறைந்த வாழ்வின் வழியாக அவருடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஆற்றலை எனக்குள்ளாக உருவாகும். இந்த விதத்திலே இந்த தவச காலங்களிலே நாம் வளர வேண்டும், புதிய துவக்கங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட புதிய துவக்கங்களை உருவாக்க நம்மை வழிநடத்துவாராக. ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஒரு வினாடி அமைதியாய், ஆண்டவரே, உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு வளர்ச்சியை எனக்குள்ளே விடுதலாக சாமி. இந்த பவுலடியாருடைய ஜெபம் என்னிலே நிறைவேறட்டும் சுவாமி, என் குடும்பத்திலே நிறைவேறட்டும் ஆண்டவரே, என்னுடைய திருச்சபையிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிப்போமா? கிருபையுள்ள ஆண்டவரே, தாழ்மையோடு உடைய சமூகத்தில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆராதனைகள் புதிய துவக்கங்களை எங்களுக்குள் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உங்களுடைய வார்த்தை வழியாக அதை எங்களுக்கு நினைவுபடுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களாகவும்
உம்முடைய சுவிசேஷத்தின் உடன் பங்காளிகளாகவும் நாங்கள் வாழ்கிறோம் என்று திருப்தி அடைந்து விடாதபடி அதற்கும் அதிகமாக உத்தமமானவைகளை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்வை, புதிய துவக்கங்களை எனக்கும் எங்களுக்கும் தான். நாங்கள் கற்றுக்கொண்ட வேத வசனங்கள் தொடர்ந்து எங்களுடைய இருதயத்திலே துணித்துக் கொண்டே இருக்கிறோம். நாங்கள் சரியான தீர்மானங்களை எடுக்கிற வரை, எங்களுக்குள்ளே நல்ல மாற்றங்கள் உருவாக ஆவியானவர் எங்களோடு போராட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பிரயோஜனமான பணியாளர் நான் சுவாமி, நீர் சொல்லதை சொல்லி நாங்கள் நடந்து போவோம். நீரே விளையச் செய்கிறது. உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்வில் 30, 60, 100 நற்பலன்கள் உருவாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமையை கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கேட்ட சத்திய வார்த்தைகளாக நாங்கள் நினைச்சிருக்கிறோம். அவர் தாமே தொடர்ந்து வாழ்க்கை மொழியாக போராடும். இப்போதுமான அம்மாவுடன் எழுதுவது கீர்த்தனையிலே 220வது பாடல், என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்ற பலகையை கொண்ட கீர்த்தனை 220 பாடும்போது நம்முடைய காணிக்கைகளை தொடர்ந்து நாம் அர்ப்பணம் செய்வோம். ஏற்றுக்கொள்ளும்
கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் வேலைக்காக மீண்டும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிப்பதற்கு இந்த நாளிலே நீர் எங்கள் மீது பாராட்டின அன்புக்காக நன்றி சொல்கிறோம். தகப்பனே, உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை துதித்து பாடவும், எங்களுடைய மனதில் இருக்கிற எல்லா எதிர்பார்ப்புகளையும் உடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கவும், உடைய வார்த்தைகளின் வழியாய் உடைய எதிர்பார்ப்பை குறித்து எங்களை புதுப்பித்துக் கொள்ளவும் நீர் எங்கள் மீது தந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி சொல்கிறோம். சிறப்பாக இந்த தபசு நாட்களிலே தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைப்படவும், உடைய வார்த்தைகளின் மூலமாய் ஆண்டவரே புதிய துவக்கங்களை எங்களுடைய வாழ்விலே வெளிப்படுத்தவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆராதனை கடந்து கொண்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். சுவாமி ஆண்டவரே, இந்த இடத்துல வந்து ஒரு பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு உடைய செவிகள் திறந்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். யார் யார் என்னென்ன காரியங்களை சமூகத்தில் ஜபமாக ஏறெடுத்திருக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் அங்கீகரித்து ஏற்று நேரத்தில் உடைய திருச்சித்தத்தின்படி அவருடைய ஜபங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். சுவாமி, நீர் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகள் அநேகம். நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை நாங்கள் காணிக்கைகளாக உடைய சமூகத்திலே படைத்திருக்கிறோம். நீரே அவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளின் வழியாய் திருச்சபையின் பணிகள் இன்னும் அதிகமாய் பெருக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். சுவாமி, சிறப்பான காணிக்கைகளை முன்வந்து படைத்த பிள்ளைகளுக்காக சோதரிக்கிறோம். பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகள் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி நன்றியோடு சமூகத்தை தேடி வந்த பிள்ளைகள் எல்லாரையும் எல்லாமே கண்ணோக்கியர்களும் அவர்களையும் அவர்கள் படைத்தவைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து அவைகளின் வழியாய் தொடர்ந்து பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பாதத்தில் வேண்டுகிறோம். இந்த கொரோனா காலங்களிலே இம்மட்டும் நீர் எங்களுக்கு தந்து வந்திருக்கிற சுகத்துக்காக, பலனுக்காக, பாதுகாப்புக்காக நன்றி சொல்கிறோம். மீண்டுமா இந்த கொரோனா பரவுகிறது என்ற செய்தியை கேள்விப்படுகிறோம். சுவாமி, எல்லாவற்றையும் அறிந்தவர் நீர். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தை விட்டு இந்த கொரோனா வெளியேற்றப்படுகிற வரை நீர் எங்களுக்கு கிருபையாய் அவைகளிலே உடைய பலனையும் பாதுகாப்பையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்கென்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற தடுப்பூசிகளை எல்லாம் ஆண்டவரே மனுக்குலத்துக்கு ஏற்றதாக நீர் மாற்றித்தாரும். அவைகளின் வழியே மீண்டும் பயமற்ற மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை மனுக்குலம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். சுவாமி ஆண்டவரே, ஆராதனைக்காக உம்மை சோதரிக்கிறோம். இந்த திருச்சபைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த திருச்சபையின் ஆயுளுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவர்களோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீரே அவர்களை வழிநடத்தும். சுவாமி, இந்த திருச்சபை இன்னும் அதிகமாய் பண்படங்கு பெருகவும், இது மூலமாய் அநேகர் உம்மண்டை அழைத்து வரப்படவும், இது ஒரு மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதிலும் எங்களுடைய பிரயாணங்கள், எங்களுடைய அலைச்சல்கள், பொறுப்புகள் எல்லாவற்றிலேயும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் மகிழ்ச்சியோடு எங்களுடைய பணிகளை நிறைவேற்ற உதவி செய்யும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே தருகிறோம். எங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே மிகவும் தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் வல்ல கடவுளுடைய பாதுகாவலுக்கும் பராமரிப்புக்கும் உங்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஆலோசனையும் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. கர்த்தாவையும் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில் என்ற நிறைவு பகுதியை நாம் எழுந்து பாடி இந்த வழிபாட்டை நாம் நிறைவு செய்வோம். Father,
தெய்வீக சமாதானத்தோടെ செல்வார்கள்.